Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து லைனிங் எடுத்து போட்டிருக்கேன். 4 மடிப்பாக மடித்து ஃபோல்டிங் வந்து என் சைடில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவோட ஹைட் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 15.5 இருக்குது. அதனோட நம்ம ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 16.5 நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலேருந்து நம்ம கேப் ஸ்லீவ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாடி பார்ட்லேருந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு உள்ள மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் கிட்ட இருக்குது, அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கேப் ஹைட் எப்படின்னு பார்க்கலாம். செஸ்ட் அளவு 36 இருந்தால் கேப்போட ஹைட் வந்து 3.65 அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது அப்படியே இடையில ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதனோட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து நான் 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்ச 9 இன்ச்சை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எண்டுலேருந்து இந்த கோடில் எங்கே டச் ஆகுதோ அந்த 9 அதுதான் இவங்க ஸ்லீவோட பைசப் அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட எண்டு எவ்வளோன்னு பார்க்குறேன். ஒரு 5.5 இருக்குது. அதை நான் இங்கே ஃபோல்டிங்லேருந்து 5.5 கொடுத்துட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் நார்மலாக நம்ம 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்போம். நான் வந்து 2 இன்ச்சாக கொடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கிளாத் வந்து முன்ன பின்னே இருக்கும். ஏன்னா பேக்கில் நம்ம ஒரு அளவு கட் பண்ணியிருப்போம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேறு கட் பண்ணுவோம். அதனால் அளவுகள் வந்து மாறும். அதனால் ஒரு 1/2 இன்ச் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலேயும் நான் ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்பல்சரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து ஷேப் போட்டு எடுத்தோம்னா நல்லா நீட்டாகவே வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச்சை மிட் பாயிண்ட்டில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாடி பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு அர்க்காத் கொடுத்துட்டேன். அதனால் சென்டர் தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு அர்க்காத் கொடுத்துட்டேன். இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இப்போது லைனிங் எடுத்துகிட்டு கரெக்டாக 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுட்டு இந்த எண்டில் வச்சு நான் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், 1/2 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டா ரொம்ப நீட்டாக வந்துடும். தேங்க்யூ.